டேஸ்ட் வைஸ் பார்த்தா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சாப்பிடலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரேன். எங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்தியில இருந்து வரேன். நல்லா தான் இருக்கு, எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. முயல் அந்த மாதிரி எல்லா கறியுமே இங்க கிடைக்கும், வேற எங்குமே கிடைக்காது. ஸோ கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபுட் ஃபீஸ்ட் மாதிரி இருக்கும், செம்மையா இருக்கும். புளியந்தோப்பை விட இங்க கொஞ்சம் நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா சூப்பரா செய்யறாங்க. வீக்கெண்ட்னாலே பார்த்தீங்கன்னா மைண்டில் ஞாபகம் வருது வந்து மொய்தீன் பிரியாணி தான். இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்கும். புளியந்தோப்பில் ட்ரை பண்ணியிருந்தேன், அங்கே விட இங்கே பரவாயில்ல. அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வருது தான், ப்ளஸ் 30 rupees கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பீஸும் கொடுத்துறாங்க. பிரியாணி வந்து இங்கே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். அது இப்போ வந்து புதுசாக வந்து பாயா பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஏரியாவில் எதுவுமே இல்லை. ஸோ அதையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், அதுவும் பயங்கரமாக இருக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களோட வீல் அவுட்டர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம், சென்னை தரமணியில இருக்க மொய்தீன் பாய் பிரியாணி கடை தான் வந்திருக்கோம். அப்படி இங்க என்ன ஸ்பெஷல்னா, நம்ம எல்லாருமே வந்து தேடி போய் விரும்பி சாப்பிட்ற பாயா பிரியாணி வந்து இந்த கடையிலையும் கிடைக்குதான். அது மட்டும் இல்லாம இவங்ககிட்ட வந்து சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முயல் கறி, வாத்துக்கறி எல்லாமே வந்து இருக்குமா. எல்லா சைடிஸுமே சூப்பரா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. இந்த லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னா, வேளச்சேரில இருந்து SRP டூல்ஸ் போற வழியில தரமணி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே தான் இந்த கடை இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க என்ன பாக்குறீங்க, பாயா பிரியாணி, முயல் கறி வந்து எப்படி வந்து பண்றாங்க, அதோட செய்முறையோட இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலியை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு டபராக்கு ஒவ்வொரு ஆளை வச்சு பரன்னு வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வீடியோ வந்து வேற லெவலில் இருக்க போகுது. இப்போ டபரால வந்து என்னென்ன போட்டிருக்காங்க, இனி என்னென்ன போட போறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பாயாக்கு என்ன பண்றீங்க? பாயாக்கு ஆனியன் போட்டுக்கலாம் சார். ஆனியன் போட்டு வதக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, பட்டலம் மிளகு ஆல்ரெடி போட்டாச்சு, நெய் போட்டாச்சு, ஆயில் பிளஸ் இப்போ ஆனியன் போட்டுருக்கோம். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம மசாலா செய்யணும். ப்ரோ, ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன ரெடி பண்றீங்க? மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். எவ்வளவு அளவு பிரியாணி ரெடி பண்றீங்க ப்ரோ? ஒரு நாள் 150 ல இருந்து 200 kg வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எவ்வளவு பண்ண போறீங்க? இப்போ வந்து ஒரு 80 kg ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. ஓகே, இதுல என்னென்ன மசாலா ஆட் பண்ணிருக்கீங்க ப்ரோ? அப்புறம் வந்து தக்காளி, மல்லி, புதினா, மிளகாத்தூள், அப்புறம் நம்ம சீக்ரெட் மசாலா சார். அது போட்டுருக்கோம் சார். தக்காளி எவ்வளவு அளவு போடுறீங்க? தக்காளி 1 கிலோக்கு 300 கிராம் போடுவோம் சார். வெங்காயம் அதே சேம் தான் சார், Same ஒரே அளவு தான். ஸோ அடுத்து மிளகாத்தூள் எவ்வளவு போடுவீங்க? மிளகாத்தூள் கேஜிக்கு வந்து 10 கிராம் சார். ஓகே, இப்போ கேஜிக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா வந்து எவ்வளவு போடுவீங்க? கேஜிக்கா சார்? கேஜிக்கு வந்து 7 பீசஸ் போடுவோம் சார். 7 பீஸ் போடுவீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரோ? இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கிலோக்கு வந்து இஞ்சி வந்து 100 கிராம், பூண்டு 150 கிராம் சார். எப்போ பிரியாணி செஞ்சாலும் இந்த மாதிரி வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌனிஸாக வதக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். பாயா பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, 4 டபரால என்னென்ன பிரியாணி செய்கிறீங்க? பாயா பிரியாணி சார், பாயா பிரியாணி, பீஃப் பிரியாணி, பீஃப், சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. வேற லெவலு. பாயா, சிக்கனு, மட்டனு, பீஃப் போட்டு கலக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ரெண்டால ஒவ்வொரு பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாயா பிரியாணிக்கு இங்க பாருங்க மசாலா ரெடி பண்ணிருக்காங்க. அடே பயங்கரமா இருக்கு. போடு. எப்படி என்ன போடுறீங்க? இந்த மசாலா சார் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த மசாலா சார். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும்னே. ஆமா, வதங்கி ஆயில் தனியா, இஞ்சி பூண்டு தனியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம இத தக்காளி, மல்லி, புதினா. ஓகே, நம்ம எப்படி பாக்குறது அந்த இஞ்சி பூண்டு ஆயில் வெளியே வந்துருச்சு? ஆமா சார், தனியா வந்திருக்கு பாருங்க. இப்ப இஞ்சி பூண்டு இப்படி இருக்கு, ஆயில் தனியா வந்திருக்கு பாருங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் போட்டோம்னா அப்படி வராது, மிங்கிலா தான் இருக்கும். இப்போ செப்பரேட் ஆயிடும். ஆயில் தனியா வருது பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னல மசாலா ஆயில் தனியா வரணும். ஓகே, மசாலா நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஆயில் தனியா தெரிஞ்சு வரும் அதுல இருந்து. ஓகே, இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவீங்க? ஸ்டேஜ்ல என்ன கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி ஊத்தி லைட்டா ஸ்லோல வச்சு கொதிக்க விட்டுருவோம் சார். அதுக்கப்புறம் டைரக்டா மீட்டை போட்டு அரிசி போட வேண்டியதுதான். என்ன பிரிஞ்சு வந்தோடனே நீங்க அந்த பாயா சேர்த்துற வேண்டியதா சார். சேர்த்துற வேண்டியதான். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணிக்கான மசாலா ரெடி. இப்போ போடுறா, சேர்த்து தூக்கி போடு. பாருங்க, இப்போ கிண்டி விட்டு மூடி போடுங்க, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு வால் பாத்திரம் தண்ணி ஊத்து. வாவ், வேற லெவல். இங்க பாருங்க, சரி அப்படியே அந்த பாயை ஆட் பண்ணோட அந்த கால் ஃப்ளேவர் நல்லா சூப்பரா கொடுக்குதுங்க. பாருங்க, இங்க பாருங்க, நல்லா வந்து வேக்காடு கொடுத்துங்க பாருங்க. தெரியுதா? கறி மட்டும் துண்டா வந்திருக்கு, எலும்புல இருந்து பிரிஞ்சிருச்சு. எப்பயுமே வந்து ஒரு பாயா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து கறி வந்து துண்டா வரும். இன்னொன்னு வந்து அந்த பாயா ஆட் பண்றப்ப அதோட சூப்பு தனியா சேர்த்து ஆட் பண்ணிருக்காரு.
ப்ரோ இப்போ மூடி போட்டேங்க, எவ்வளவு நேரம் கழிச்சு? 20 நிமிஷம் சார். 20 நிமிஷம். ப்ரோ என்ன பண்றீங்க? கீ ஆட் பண்றேன் சார். நெய் நந்தினி கர்நாடகா, நம்ம தமிழ்நாட்டுல எப்படி ஆவினோ அது போல கர்நாடகால நந்தினி பிராண்டு நல்லா இருக்கும். பாருங்க நெய்யெல்லாம் ஆட் பண்றாங்க, சூப்பருங்க. நெய் எந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணீங்க? நெய் எவ்வளோ மசாலா ரெடி ஆகணும் டாப்ல போட்டா போதும் சார். ஆயில் ஸ்டார்டிங்லேயே கம்மி பண்ணிடுவோம். ஓகே. பிரியாணிக்கான ஆயில் இருக்குல்ல, இவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கு, இவ்வளோ கேஜிக்கு இவ்வளோ போகணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் கம்மி பண்ணிட்டு 1/2 லிட்டர் நெய் ஆட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி வந்து இவங்க பிரியாணி செய்யறப்பே வந்து ஃபர்ஸ்ட் ஆயிலும் நெய்யும் வந்து ஊற்றி தான் வந்து வெங்காயமே வதக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல எவ்வளவு தண்ணி இருக்கு? அதாவது 160 லிட்டர் இருக்கு சார். 160 80 லிட்டருக்கு 1 பாக்கெட் உப்பு, 160 போது 2 பாக்கெட் உப்பு இருக்கு. 12 எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்களேன் வித்தியாசமா பண்றாங்க. அரிசியை தண்ணியில உள்ள போடாம தொட்டில ஆட்டுறாங்க. குழந்தைய போட்டு தொட்டில ஆட்டுவாங்க, அந்த மாதிரி ஆட்டுறாங்க பாருங்க. வேற லெவல். என்ன ப்ரோ தொட்டில ஆட்டுறீங்களா பாப்பாவை போட்டு? தொட்டில் பிரியாணி இப்படி ஆட்டம் என்ன நடக்கும்? ஆக்சுவலி எனக்கு பாயில் ஆகும் சார். நம்ம இப்போ பாத்தீங்கன்னா இப்போ தனித்தனியா இப்போ நம்ம அரிசி போட்டு பாயில் பண்ணுவாங்க. ஆமா. 3 பிரியாணினா 3 டபரா நம்ம தண்ணி வைக்கணும். ஆமா. இதுனா நம்ம ஒரே இதுலயே போட்டு எடுத்துடலாம். ஓ, ஃபில்டர் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். இதுனா ஒரே இதுல போட்டா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். துபாயில ஜபர் பாய் இந்த ஸ்டைல்ல தான் பண்ணிட்டு வேற லெவல் ப்ரோ. இது வந்து எவ்வளவு நேரம் பாயில் ஆகும்? இது ஒரு 5 to 6 minutes சார். அவ்வளவு நேரம் தான். அவ்வளவு நல்லா கொதிக்க வச்சிருக்கீங்க. ஆனா தண்ணி ஒதுக்கி வச்சு போட்டா அவ்வளவுதான். ஆல்ரெடி ரைஸ் வேற ஊறிட்டு இருக்குல்ல, ஒரு 1 hour ஊறிட்டு இருக்கு. போட்டோம்னா டக்குன்னு பாயில் ஆயிடும். சூப்பரான விஷயம்லாம் இங்க பாருங்களேன். ஸோ தண்ணியை வந்து மிச்சப்படுத்துறதுக்காண்டி இப்படி பண்றாங்க. நல்ல விஷயங்க. இங்க பாருங்க ப்ரோ. ரைஸ் வந்துருச்சா? வந்துருச்சு சார். ஓகே. தூக்கி போடு. தண்ணி எந்த அளவுல ப்ரோ இருக்கணும்? தண்ணி பாயிலுக்கு ஏற்ற மாதிரி. அரிசி ரொம்ப வெந்துச்சுன்னா தண்ணி கம்மியா ஊத்துறோம். ஓகே. அரிசி திட்டமா வெந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி. ஓகே. அவ்வளோதானா? அவ்வளோதான் சார். எவ்வளோ நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்க? 20 நிமிஷம் கரெக்டா. 20 நிமிஷம். ப்ரோ இப்போ என்ன பண்றீங்க? ராபிட்டுக்கு மசாலா சார். இது மசாலா என்ன மசாலா போடுறீங்க இப்போ? சில்லி பவுடரு, சில்லி பவுடர், தனியா பவுடர், தனியா பவுடர். 5 கிலோ ரேபிட்டுக்கு வந்து மசாலா போடுறாரு. எவ்வளோ கிராம்ல போடுறீங்க? இதெல்லாம் 10 கிராம் இருக்குமா? ஒரு 20 கிராம் சார். சில்லி பவுடர் 20 கிராம், தனியா பவுடர் 20 கிராம், ஜீரா பவுடர் ஒரு 10 கிராம் வரும். இது வந்து நம்ம சீக்ரெட் மசாலா. இது சீக்ரெட் மசாலா. மிளகுத்தூள் போட்டிருக்கீங்க? போட்டிருக்கேன் சார். சீக்ரெட் மசாலா பிரியாணி மசாலா மாதிரியே இருக்குமா? ஆமா சார். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் வச்சு அரைக்கிறது. மஞ்சத்தூள் சார். ரேபிட்டை வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கீங்களா? வேக வச்சு வச்சிருக்கோம். சரியா இருக்கு பாருங்க. அது எப்படி பாயில் பண்ணியிருப்பீங்க? குக்கர்ல விசில் விட்டு எடுத்து வச்சிருவோம் சார். குக்கர்ல விசில் எத்தனை விசில் விடுவீங்க? 3 விசில். 3 விசில். இப்போ என்ன பண்றீங்க? முயல் கறிக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன போட்டிருக்கீங்க? இல்ல வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளவுதான். வெங்காயம் தக்காளி போட்டீங்க ப்ரோ. எப்படி வதங்கணும்? அவ்வளவுதான். எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க. தக்காளி ஃபுல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க. எல்லாமே இந்த மாதிரி வதங்கிடுது. ப்ரோ அந்த தொக்கு ரெடி ஆனவொடனே இப்போ மசாலா ஆட் பண்ணுறீங்களா? இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணி அந்த தொக்கை செப்பரேட் பண்ணி முயல் கறி, வாத்துக்கறி எல்லாத்துக்குமே தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி தான் வந்து அந்த தொக்கில் வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுவாங்க. அந்த மசாலா வாசம் போகணுமா. மசாலா வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. அதில் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து மசாலா வதங்கிருச்சு. ப்ரோ மசாலா ரெடி ஆயிடுச்சா? முயல் கறிக்கு ரெடி ஆயிடுச்சு சார். மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஓகே. மசாலா ரெடியானவனே தனியாக முயல் கறியை வேக்காடு கொடுத்து எடுத்து வச்சிருக்காங்க. அதை ஆட் பண்ணுறாங்க. ப்ரோ இப்போ முயல் கறி போட்டீங்க, அடுத்து என்ன ப்ராசஸ்? அவ்வளோதான். கிண்டிட்டு மசாலா போட்டாச்சு சார். அது நம்ம மிக்ஸ் பண்ண அவ்வளோதான். ஒரு 5 minutesல ரெடி ஆயிடாது. ரைட்டா தனியா ஆட் பண்ணுங்க. ரைட்டா தனியா இந்த உப்பு ப்ரோ. ஆமா ஜி சால்ட். முயல் கறி ரெடி ஆயிடுச்சா? முயல் ரெடி ஆயிடுச்சு ப்ரோ. அதான். ஓகே அவ்வளோ. ப்ரோ பிரியாணி ரெடியா? பிரியாணி ரெடினா வேற லெவல். ஓபன் பண்ணுங்க. வாவ், உங்க பாருங்க நல்லா மசாலா சூப்பரா பண்ணிருக்காரு பாருங்க. அடேங்க அப்பா, வேற லெவல் ப்ரோ. பாருங்க நல்ல கலரா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காருங்க. வெறும் மசாலாவா இருக்கும் போல பிரியாணி. வேற லெவல்.
ஃபைனலாக வந்து யாசர் ப்ரோ வந்து ஆட்டுக்கால் பாயா பிரியாணி செஞ்சு முடிச்சாரு. நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வாங்கியிருக்கோம்னா அவங்களோட ஆட்டுக்கால் பாயா, சிக்கன் பிரியாணி, வாத்துக்கறி கிரேவி, முயல்கறி கிரேவி தான் வாங்கியிருக்கோம். நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க டேஸ்ட் பண்ணலாம். பாருங்க காலை வேற லெவலில் கொடுத்துருக்காரு. ஸோ ஆட்டுக்கால் பாயா பிரியாணிக்கு வந்து முட்டையும் தராது. சப்போஸ் உங்களுக்கு வந்து மட்டன் பீஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா 30 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் மட்டன் கொடுக்குறாங்கன்னா அதையும் வச்சு தராது. 200 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்றது வந்து பெரிய விஷயம். கூட ஆட்டுக்காலையும் சேர்த்து வச்சு தராரு. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். பிரியாணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்துருக்கு. இங்கே வரேன், நல்லா சூப்பராக குக் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்க தெரியுதா? பட் நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். எடுத்துட்டு பிரியாணி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. மசாலாவாக இருக்குது, நல்லா இருக்குது. டேஸ்ட்டை வந்து உண்மையிலே வந்து அந்த ஆட்டுக்காலோட ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து பிரியாணியில் இறங்கியிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆஹா, அற்புதமாக இருக்குது. மசாலாலாம் வந்து சட்டில்டாக இருக்குது, கரெக்டாக பண்ணியிருக்காரு. நிறையா வந்து மசாலா போடாமல், காரம் நிறையா போடாமல் கரெக்டாக போட்டு சூப்பராக பக்குவமாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. இப்போ ஆட்டுக்காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் எவ்வளோ பெரிய கால் கொடுக்குறா, அடேங்க அப்பா. அப்படியே டேஸ்ட் பண்ண எடுத்து காலை பிடிச்சி காத்தாடி அந்த காலோட ஃப்ளேவர் இருக்கு, அந்த பீச்சோட ஃப்ளேவர் அப்போ பயங்கரமாக இருக்குங்க. சூப்பராக குக் பண்ணிடுறாரு. காலில் வந்து நல்லா வந்திருக்கு, வேற ரகம், நல்லா இருக்கு பாருங்க. அடுத்து அவங்களோட சிக்கன் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணலாமா? ஏன் வந்து நிறைய பேர் வந்து இங்க தேடி வந்து சாப்பிட்றாங்க எனக்கு இப்பதான் தெரியுது. டேஸ்ட் வந்து அப்பா ஆஹா சூப்பராக இருக்கு, வேற லெவல் பண்ணிடுறாரு. நல்லா இருக்கு, பிரியாணில செம டேஸ்ட். ஆஹா, ஒரு சிக்கன் டேஸ்ட் பண்ணலாம். தரமான சிக்கன் பிரியாணி சொல்றேன். ஒர்த்து, கொடுக்குற பைசாவுக்கு வந்து ஒர்த்து. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிக்கன் பீஸ்லாம் வந்து வேற லெவலில் வந்து வெந்திருக்கு, நல்லா குக் பண்ணிடுறது, சூப்பராக பண்ணிடுறது. அடுத்து அவங்களோட வந்து முயல் கறியை டேஸ்ட் பண்ண போகிறேன். முயல் கறி பாருங்க, கறி எப்படி வந்து காட்டுறேன். ஆத்தாடி சூப்பராக வந்து குக் ஆயிருக்கு. அப்படியே எடுத்து வேற லெவல் சூப்பரா இருக்குங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ஆஹா, அடுத்து அவங்களோட வாத்துக்கறியை ட்ரை பண்ணலாம். வாத்துக்கறி பார்த்தீங்களா, அது எடுத்து வாத்துக்கறிக்கும் முயலுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கு. மசாலாலேயே வந்து டிஃப்ரெண்ட் காட்டியிருப்பாங்க. டேஸ்ட் பிரிச்சுட்டாங்க. சுவை அருமையான சுவை, அற்புதமான சுவை, நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். வாத்துக்கறிலாம் அவ்வளோ அற்புதமாக நல்லா வந்து ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருக்காரு, கிரேவி மாதிரி நல்லா இருக்கு.
ஸோ ஃபைனலாக வந்து நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்க டாடா பாய். பிரியாணி சூப்பராக பண்ணிட்டீங்க, மிரட்டிட்டீங்க, வேற லெவலில் இருந்து ப்ரைஸ் மட்டும் சொல்கிறீங்க. ஒவ்வொரு பிரியாணியோட ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்கள். சிக்கன் பிரியாணி 130, பீஃப் பிரியாணி 130, பாயா பிரியாணி 170, மட்டன் பீஸோட சேர்த்து வேணும்னா 200, ராபி சுக்கா 200, டக் ஃப்ரை வந்து 150, சிக்கன் சுக்கா 120, பீஃப் சுக்கா 110. ஓகே ஸோ தேங்க்ஸ்.